சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, நீ அன்புக்காக ஏங்குவது தெரியும். ஆனால் பிள்ளையே, அந்த அன்பு உன் மீது உண்மையாக வைக்கவில்லையே. நீ மிகவும் அன்பு வைத்திருந்தாய். ஆனால் சில வார்த்தைகளால் பேசி உன் மனதை கஷ்டப்படுத்தி விட்டார்கள். உனக்கு பிடித்தவர்களே உன் மனதை கஷ்டப்படுத்தி விட்டார்கள். அதனால் யாரையும் நம்பாதே என்று உன் சாய் அப்பா சொல்கிறேன். பிள்ளையே, உன் எதிரியை கூட நம்பிவிடலாம். ஆனால் இதுபோல் என்னை புரிந்தவர்களே இப்படி கஷ்டப்படுத்தி விட்டார்களே என்று உன் தூக்கத்தை மறந்து இதையே நினைத்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, முதலில் தவறு யாரு பக்கம் என்று தெரிந்து கொள். அதற்காக பேசாமல் இருந்தால் நிரந்தரமாக பிரியும் நிலை வந்துவிடும். சில பேர் பொய்யாக அன்பு காட்டுவார்கள். நல்ல நண்பர்கள் போல ஆரம்பத்தில் இருப்பார்கள். போக போக அவர்கள் குணத்தை காட்டிவிடுவார்கள். பொய்யான அன்புக்காக உன்னிடம் உண்மையாக அன்பு வைத்தவர்களை ஏன் பிள்ளையே மறந்துவிட்டாய்? உண்மையான அன்பு வைத்தவர்களை யாரை நீ மறந்துவிட்டாய் என்று யோசித்து பார். உன்னை நம்ப வைத்து ஏமாற்றும் போதுதான் உண்மையான உன் மீது பாசம் வைத்தவர்கள் உனக்கு ஞாபகம் வரும். சில பேர் அவர்கள் தேவைக்கு பழகுவார்கள். பிறகு தேவை முடிந்ததும் மறந்து விடுவார்கள். நீ யாரோ என்று பார்த்தும் பார்க்காதது போல செல்வார்கள். பல வருடம் நட்பாக இருந்தாலும் உன்னுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்த பிறகு உன் திசை பக்கமே வரமாட்டார்கள். உன்னை பார்த்துவிட்டு பார்க்காதது போல செல்வார்கள். இல்லையே, அதற்காக இவர்களை நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மகிழ்ச்சியை கெடுத்து கொள்ளாதே. பிள்ளையே, உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை. அதுதான் உண்மை. உன்னை மதிக்கவில்லை என்றால் நீ அவர்களிடம் விலகியே இருந்திடு. பிள்ளையே, கோபத்தில் நீ எதையாவது பேசிவிடுகிறாய். பிறகு ஏன் இப்படியெல்லாம் பேசினேன் சாயப்பா, நான் இதுபோல் அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தி விட்டேன் என்று என்னிடம் சொல்லி அழுகிறாய். பிள்ளையே, நீ வேணும் என்றே பேசவில்லை. கோபம் வரும்போது என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாது. அதனால் பிள்ளையே, கோபம் வரும்போது உன்னை நீயே அமைதிப்படுத்து. கோபத்தை கட்டுப்படுத்திக்கொள். அதுதான் நல்லது. பேசும் வார்த்தைகள் கூட யார் மனதையும் பாதிக்கக்கூடாது. பிள்ளையே, உன் லட்சியத்தின் மீது அலட்சியமாக இருக்காதே. நீ பொறுப்பாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நீ தள்ளி போடுகிறாய். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுகிறாய். உன் சாயப்பா தரும் வாய்ப்புகளை கூட நீ பயன்படுத்தாமல் நீயே தவறாக நினைத்து கொண்டு முயற்சி செய்யாமல் இருக்கிறாய். முயற்சி செய்தாலும் தோல்விதான் என்று நீயே தவறாக நினைத்து விடுகிறாய். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ தவறி விட்டு விடுகிறாய். பிள்ளையே, யாரையும் நம்பி நீ எதையும் செய்துவிடாதே. ஆரம்பத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். பிறகு நான் முன்பே சொன்னேன், நீ கேட்கவில்லை என்று உன் மீது பழியை போட்டுவிட்டு நீ படும் கஷ்டத்தை வேடிக்கைத்தான் பார்ப்பார்கள். உன்னை மட்டும் நீ நம்பு. உன் மனசாட்சியுடன்படி நீ உன் செயல்களை செய். சரியானதை காட்ட உன் சாயப்பன் நானும் இருக்கிறேன். என்னை நினைத்துக்கொள். சற்று அமைதியாக இரு. உன் கேள்விற்கான பதிலை உன் மனதில் இருந்து சொல்வேன். அதன்படி நீ நடந்து கொள் பிள்ளையே. சில பேர் அவர்களை நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்ள எதிரே இருப்பவர்களை பழி போட்டு கெட்டவர்களாக காட்டிவிடுவார்கள். மற்றவர்களிடம் நல்லவர்களாக காட்டிக்கொள்வதற்கு. அதனால் பிள்ளையே,
ஒரு நாள் அவர்கள் போட்ட சாயம் வெளுத்துத்தானே ஆகும். ஒவ்வொரு செயல்கள் எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடும். பிள்ளையே, யார் யார் எப்படி என்று நீ தெரிந்து கொள்கிறாய். மற்றவர்கள் சந்தோஷத்திற்காக வாழ்ந்து உன் சந்தோஷம் எதுவென்று தெரியாமலேயே நீ இருக்கிறாய். பிள்ளையே, உனக்காக நீ எப்போது வாழ்வாய்? இனிமேல் உனக்காக நீ வாழ வேண்டும். உன் தேவை, உன் ஆசை, உன் கனவுகள் இது எல்லாம் நீ பெற வேண்டும். முழு கவனமும் உன் மீது இருக்க வேண்டும். உன் செயலில் இருக்க வேண்டும். உன் உழைப்பில் இருக்க வேண்டும். கவலைப்படாதே பிள்ளையே, எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கையை நீ வீணாக்காதே. மனித வாழ்க்கை ஒரு முறைதான். அதை எவ்வளவு நீ மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ வாழ்ந்திடு பிள்ளையே. பிறகு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது. பிறருக்கு தானம், தர்மம் இதையும் நீ செய்ய வேண்டும். புண்ணியம் சேர்க்க வேண்டுமே தவிர பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. பிள்ளையே, பிறரிடம் உன் பக்கம் நியாயம் இருப்பதை நீ அவர்களிடம் கெஞ்சி சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதைவிட அவர்களை விட்டு விலகுவதே நல்லது. நடக்கும் பாதையில் காலில் முள் குத்திவிட்டது என்று நீ செல்லும் பாதையை மாற்றி செல்லக்கூடாது. காலில் இருக்கும் முள்ளை எடுத்துவிட்டு உன்னுடைய லட்சியத்தின் பாதையை நோக்கி செல்ல வேண்டும். பிள்ளையே, உன் லட்சியத்தை அடைய தடைகள், சோதனைகள், போராட்டங்கள் வந்தாலும் என்ன இதுபோல் தடைகள், தோல்விகள், சோதனைகள் இருக்கிறது, இது எல்லாம் சரிப்பட்டு வராது என்று இதுபோல் நீ தவறாக நினைத்து விடாதே. பிள்ளையே, இதுபோல்தான் நீ செய்யக்கூடாது. லட்சியத்தை அடைய போராட்டங்கள், சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய கடின உழைப்புத்தான் வெற்றியை தரும். இதை உன் மனதில் நினைத்து கொண்டு, நல்லதை நினைத்து கொண்டு உன் செயல்களை செய்து முடி. உன் பக்கம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நல்லதை நினை, என்றும் நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?